ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளது கத்தி மாட்டி ஒரு 20 மணி நேரம் ஓடிடுச்சு. மறுபடியும் இப்போது வெறுங்காடு ஓட்டணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ணா ஓரளவு ஓட்டிகிட்டு 2வது அளவு திருப்பி இருக்கார். இது பாருங்கள், இது எல்லாமே ஓட்டுனது தான். இதுக்கு அந்த சைடும் இந்த பில்டிங்க்கு அந்த சைடும் ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரா பக்கம் இருந்துச்சு. கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாஞ்சில் மாட்டுனா கத்தி ஃபினிஷிங் அந்தளவுக்கு வருமா வராதான்னு கேட்டிருந்தாங்க. இதை பாருங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்குன்னு. ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க. கல்லுக்காடாகவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ பாருங்கள், கல்லுக்காட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்க. ரொட்டவேட்டர் குதிச்சு ஓடுறது தெரியுங்க. ரெண்டாவது அளவு திருப்பி இருக்குங்க. முதல்ல ஓட்டி 2வது ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. எங்கள் ஊரில் முக்கால்வாசி கல்லுக்காடு தான் இருக்குங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளாஞ்சில் கத்தி ஆப்போசிட்டு மாற்றி போட்டு ஓட்டுறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குதிக்குதுன்னு. வெறும் கல்லுக்காடு தாங்க நம்ம ஏரியா சைடெல்லாம். இது ஒன்று அப்படியே பாரு பிடிச்சி வாழை போட போகிறாங்க. அதுக்காக காடு ரெடி பண்ணுறாங்க. ஒன்று எருவெல்லாம் கொண்டு கொட்டி, ஒரு லோடு ஏற்கனவே கொட்டியிருக்கு. இன்னும் லோடுகள்லாம் கொண்டு கொட்டி இறச்சிட்டு மறுபடியும் கண்ணு ஊனி இது பண்ண வேண்டியதுதாங்க. ஸோ கம்பு விதைப்பாங்க. கம்பு விதைச்சி கொத்தில் ஒரு ரோட்டு ஓட்டிட்டு அப்படியே பாரு பிடிச்சிருவாங்க. பாரு பிடிச்சி கன்று போட்டோம்னா நம்ம கம்பு வர்றக்கும் இது வாழை ஒரு தரத்துக்கு வரணும் கரெக்டாக இருக்குங்க. சின்ன ரோட்டை ஓட்டுறக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காடுன்னு. அடிக்கு இந்த அளவுக்கு இருக்குங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இப்போ தான் சேர்ந்தேன். ஃபினிஷிங்கெல்லாம் எப்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங்லலாம் குறைய இருக்காது. அந்த டைப் போடுறப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு இதாகுது. மண் எந்த அளவுக்கு எடுத்து இருக்குதுன்னு பாருங்கள். கீழே கல் இருக்கிறனால ரொட்டவேட்டரை குதிக்கிறது நல்லாவே கேட்குங்க. பட்டுன்ட்டு மேலே எந்திரிச்சு வருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.